இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண இன்டென்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு பிஓ போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இன்வென்ட்ரியில் இன்டென்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ண அப்ரூவ் ஆகாத 2 மட்டும் டிராஃப்ட்னு இருக்கும். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்ரூவ் பண்ணலாம். இன்கேஸ் இதில் நம்ம ஸ்டாக்கை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, 10 பேக் கேட்டிருக்காங்க. பட் அங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 3000 kg இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபார்மோட இன்ஃபர்மேஷனில். சேம் லைக் நீங்கள் ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம். இதையும் நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்றைக்கி டேட்டில் இருக்கிற ரெண்டுமே அப்ரூவ் ஆகிருக்கும். ரெண்டுமே நம்ம செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த அப்ரூவ் பண்ண இன்டென்ட் எப்படி பிஓஓ போடணும் அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு நீங்கள் பர்ச்சேஸுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ஆர்டருக்கு போயிட்டு இன்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கிளிக் பண்ணக்கூடாது. இன்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த சப்ளையர்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம், எந்த டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இன்டென்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி டேட்டில் அப்ரூவ் பண்ண அந்த 2 இன்டென்ட்டும் வந்திருக்கும். ஸோ 10 கேட்டிருக்காங்க, 10 நம்ம அப்ரூவ் பண்ணிட்டோம். இங்கே 5 கேட்டிருக்காங்க, 5 கொடுத்துட்டோம். அதேமாதிரி 10 கேட்குறாங்க, 10 கொடுக்குறோம். இன்கேஸ் அவங்க கேட்குறதுக்கும் நம்ம கொடுக்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிஓவில் மாற்றிக்கலாம். இங்கே 10 கேட்டிருக்காங்க, அதை அப்ரூவ் பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் கொடுக்குறது வந்து 5 தான் இருக்குன்னு நீங்கள் இந்த இடத்துல 5ன்னு மாற்றிக்கலாம். இந்த 5 தான் உங்களோட பிஓவாக போகும். ஸோ இப்போ வந்து நான் அதை இது பண்ணிடுறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கொடுத்துட்றேன். பிஓவில் ரேட் இருந்துச்சுன்னா ரேட்டு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பிஓ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிஓக்கு அப்புறம் உங்களுக்கு மெட்டீரியல் திரும்ப வருது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜென்ரேட் இன்வேர்டுன்னு இருக்கும். இங்கேருந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போவோம். என்ன ட்ரக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா எக்ஸஸாக மாற்றலாம், கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக மாற்றலாம். பட் உங்களால் சப்ளையரையும் உங்களோட ஃபார்மரையும் மாற்ற முடியாது. ஸோ இதுக்கு ரேட் இருந்துச்சுன்னா ரேட்டு போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இன்வேர்டு கிரியேட் ஆகிடும். சேம் லைக் அதே மாதிரி இன்னொரு இன்டென்ட் இருக்குன்னா அதையும் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து இன்வேர்டாக மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டென்ட்டை பிஓவாக மாற்றி பிஓவை உங்களோட இன்வேர்டு ஸ்டாக்காக மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, தேங்க்யூ.